கடந்த 6 நாட்களுக்கு முன்பு முல்லை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊராட்சிகளுக்கு செல்லக்கூடிய உறைகிணறுகள் கடுமையாக சேதமடைந்து மோட்டார் பைப்புகள் வயர்கள் நீரில் மூழ்கியும் அடித்து செல்லப்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு குறிப்பாக தேனி மாவட்டத்திலிருந்து லோயர் கேம்ப் முதல் குன்னூர் வரை சுமார் 35க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகள் அமைந்துள்ளது. இங்கு செல்லக்கூடிய குடிநீர்கள் ஆற்றின் மையப்பகுதியில் உறைகிணறுகள் அமைத்து மோட்டார் அமைத்தும் குழாய்கள் மூலம் மின்சார வயர்கள் இணைப்பு உள்ளிட்டவைகள் அமைத்து தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக முல்லை பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து உறைகிணறுகளும் மோட்டார்களும் வயர்கள் உள்ளிட்டவைகள் கடுமையாக சேதமடைந்தன. தற்பொழுது இதை உடனடியாக சரி செய்தால் மட்டுமே கிராமங்கள் மற்றும் பேரூராட்சி நகராட்சிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும். இந்த நிலையில் தண்ணீர் வரத்து குறையாத காரணத்தால் இந்த ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம், பேரூராட்சிகள் உள்ளிட்டவைகள் இந்த மோட்டார் பைப்புகளை சரி செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளது. இதனால் இந்த 35க்கும் மேற்பட்ட ஊராட்சிகள், நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இன்றி பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். அனைவருமே தற்பொழுது இந்த ஆழ்துளை கிணறுகளை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை நிலை வருவதால் ஆற்று நீரை குடிநீராக பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தற்பொழுது நிலை வருகிறது.